sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய இறுதி கட்டத்திலே நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறுதி கட்ட வாழ்வு, உறுதியான வாழ்வு, உண்மையான வாழ்வு, மீட்புக்கான வாழ்வு, விடுதலைக்கான வாழ்வு என்ன என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். இந்த நாளை குருத்து ஞாயிறு என்று நாம் சொல்கிறோம், அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் ஞாயிறு என்று நாம் சொல்கிறோம். எனவே இந்த நாளில் இறை வார்த்தைக்காக, செய்திக்காக, ஜபத்திற்காக அழைப்பதில் மரியா விஷன் சார்பாக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியா விஷன் சார்பாக அழைக்கின்ற பொழுது மரியா விஷன் சேனலை நீங்கள் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்கிறோம். யோவான் நற்செய்தி பிரிவு 12 1 முதல் இறை வார்த்தைகள். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்கேதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறத்தாழ 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி தமது கூந்தலால் அவருடைய காலடிகளை துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடரில் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழையர்பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் திருடனாயிருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழையர் உங்களுடைய என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களுடைய என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, குருத்து ஞாயிறில் அருமையான ஒரு மைய சிந்தனை நாம் எடுத்திருக்கிறோம். முதல் வாசகத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். முதல் வாசகமானது எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய மைய சிந்தனையானது நலிந்தவர்களுக்கு ஊக்கமளிப்போம், நலிந்தவர்களுக்கு ஊக்கமளிப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு மைய சிந்தனை நாம் எடுத்திருக்கிறோம். நலிந்தவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதற்காகவே எசையா இறைவாக்கினர் அனுப்பப்பட்டார். எசையா இறைவாக்கினரை ஏன் கடவுள் அழைத்து அனுப்பினார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எசையா வாழ்ந்த காலகட்டத்திலே சமூகத்தினுடைய அநீதிகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருந்து கொண்டிருந்தன. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்த சமூகத்தில் மனம் நொடிந்து போய், மனம் நலிந்து போய், மனம் சோர்ந்து போய் களைப்புற்றவர்களாக வாழ்ந்தவர்கள் சாதாரண அன்றாட காட்சிகளாக இருந்த மக்கள். எனவே தான் நம்பிக்கையின் இறைவாக்கினரான எசையாவை ஆண்டவர் அனுப்புகின்றார். எசையா இறைவாக்கினர் நம்பிக்கையின் இறைவாக்கினர். எனவே அந்த எசையா இறைவாக்கினர், நம்பிக்கையின் இறைவாக்கினரை ஆண்டவர் அனுப்புகின்ற பொழுது அந்த இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் என்றால், நலிந்தவனை
நல் வாக்கால் ஊக்குவிக்க எனக்கு ஆண்டவர் நாவை கொடுத்திருக்கிறார், குரலை கொடுத்திருக்கிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார், அழைத்தலை கொடுத்திருக்கிறார் என்று எசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். எனவே எசையா இறைவாக்கருடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். நாள்தோறும் காலையில் என்னை எழுப்பி விடுகின்றார், வாழச் செய்கின்றார், வளரச் செய்கின்றார், சிந்திக்கச் செய்கின்றார், அதை சொல்லிக் கொடுக்கச் செய்கின்றார், நம்பிக்கையை கொடுப்பதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார் என்று அவர் சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். எனவே தான் எசையா இறைவாக்கினரை மீண்டும் சொல்கிறேன், நம்பிக்கையின் இறைவாக்கினர். அந்த எசையாதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி முன் அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு எசையாவாக இறைவாக்கினராக இருக்கின்றார். துளிர் ஒன்று வரும், துளிர் ஒன்று வரும். துளிர் என்பது நம்பிக்கை. விதை விதைக்கிறோம், அது முளைத்து துளிர் வருகின்ற பொழுது நம்பிக்கை வருகிறது. இனிமேல் அந்த செடி வளர்ந்து விடும், வாழ்ந்து விடும், பலன் தரும் என்று சொல்லி நாம் நம்புகின்றோம். அதுபோன்று தான் எசையா இறைவாக்கினர் அருமையாக சொல்கிறார், கடவுள் எப்பொழுதும் நலிந்தவர்கள் சார்பாகவே செயல்படுவார். கடவுள் எப்பொழுதும் நலிந்தவர்கள் சார்பாக, அதிகமான சார்பாக, த ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த புவர் என்று நாம் சொல்கிறோம். நலிந்தவர்கள், மெலிந்தவர்கள், ஏழையர்கள், எளியவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் சார்பாகத்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே இருந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த தலைப்பு நலிந்தவர்களுக்கு ஊக்கமளிப்போம் என்று சொல்லுகின்ற தலைப்பை நாம் பார்க்கின்றோம். இந்த தலைப்பில் விவிலியத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடியும். காயின், ஆபேல். காயின் பலமானவன், மூத்தவன், அதிகாரம் கொண்டவன், அறிவு படைத்தவனாக இருந்தான் என்று நாம் நினைக்கின்றோம். அவன் நலிந்து போயிருந்த இளையவனாக இருந்த ஆபேலை கொன்று விடுகின்றான். ஆபேல் தான் அந்த இடத்துல நலிந்தவனாக இருக்கிறான். எகிப்தில் பார்வோன் மன்னன், அவனுடைய படை தளபதிகள், அவனுடைய போர் வீரர்கள், படைகள், குதிரைகள், தேர்கள், அதிகாரம், அந்தஸ்து, பணம் எல்லாமே அதிகாரத்தின் மையமாக இருந்தது. எனவே அவர்கள் பலம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், அவர்கள் வலிமை மிக்கவர்கள். ஆனால் அவருடைய மத்தியில் இந்த இஸ்ராயல் மக்கள் சிறிய எண்ணிக்கையில் இருந்தார்கள், எளியவர்களாக இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள், சுதந்திரமான மக்களாக இல்லை. எனவே ஆண்டவர் எகிப்தியர்களுக்கு சார்பாக அல்ல, இஸ்ராயலுக்கு சார்பாக இருந்திருக்கிறார். அவர்களை அந்த எகிப்தினுடைய அடிமை தலையிலிருந்து விடுவித்து செல்லக்கூடியவராக ஆண்டவர் இருக்கின்றார். எனவே நலிந்தவர் பக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். விடுதலை பயணம் 3வது அதிகாரத்திலே மோசையை அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாமே இதுதான். இந்த என்னுடைய மக்கள் எகிப்தில் படுகின்ற வேதனைகளை பார்க்கின்றேன், அவருடைய குரல்களை கேட்கிறேன், அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், எனவே நான் இறங்கி வருகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய மக்கள் என்று அந்த பிலாங்கிங், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே நலிந்தவர்கள் ஆண்டவருடைய அருகிலே இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய மக்கள் என்று சொல்லுகின்ற விதத்தில் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் என்று நாம் சொல்லலாம். எனவே தான் இந்த எசையா இறைவாக்கினுடைய வார்த்தையை மற்ற இறைவார்த்தைகளோடு பார்க்கின்ற பொழுது, லாசர், ஏழை லாசர், சாதாரணமான மனிதன், இறந்து போய்விடுகின்றான், அவருக்கு உயிரை கொடுக்கின்றார் ஆண்டவர். அந்த மக்கள் சாதாரண மக்கள், அவருடைய வீட்டிற்கு செல்கிறார், உணவருந்துகின்றார், பந்தியிலே அமர்கின்றார், விருந்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இது நலிந்தவர்களுக்கு சார்பாகத்தான் நம்முடைய ஆண்டவர் இருப்பதை பார்க்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கலிலேயாவிலே வாழ்ந்தவர்கள், சமாரியாவிலே வாழ்ந்தவர்கள், இன்னும் பல்வேறு விதத்தில் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட மக்கள் சார்பாகத்தான் சுற்றி திரிந்து பல்வேறு காரியங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே இயேசுவினுடைய வாழ்வு என்பது நலிந்தோருக்காக வாழ்ந்த ஒரு வாழ்வு என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடிகிறது. எனவேதான் ஏழைகள், எளியவர்கள் சார்பில் திரு அவையும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. வத்திக்கான் சங்கமானது ஏழையர்கள் சார்பாக திரு அவை எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதனுடைய பக்கமாக படிக்கின்ற பொழுது ஏழைகளுக்காக இருக்கின்ற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும், அதற்கான பணியாளர்களை உருவாக்க வேண்டும், அதற்கான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும், அதற்கான வழிபாடுகளை உருவாக்க வேண்டும், அதற்கான வழிபாட்டு குழுக்களை உருவாக்க வேண்டும், அதற்கான சமூக பணிகளை எடுக்க வேண்டும். இளைஞர்கள், தொழிலாளர்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லோருமே அதில் ஈடுபட வேண்டும். இன்று திருத்தந்தை அருமையாக சொல்லக்கூடியது, இணைந்து பயணிக்கின்ற திருச்சபையை மட்டுமல்ல, மாறாக
மன்னிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும், எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே ஏழைகள் பால் தனிப்பட்ட கரிசனை உடைய திரு அவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஆர்ப்பரித்து எருசலேமுக்கு போன மக்களை போன்று நாம் ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டே வந்தோம். உண்மைதான், நல்லதுதான். இயேசு அழகான கழுதையின் மேல் ஏறி வந்தார். உண்மைதான், நல்லதுதான். ஆனால் இந்த கொண்டாட்டங்கள் அனைத்துமே, இவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஏழைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பொருளாதாரத்திலாக இருக்கலாம், கல்வியிலாக இருக்கலாம், கலாச்சாரத்திலாக இருக்கலாம், பல்வேறு காரியங்களில் ஏழ்மையால் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு விடிவை கொடுக்கின்ற, ஏழை மக்களுக்கு கரிசனையை காட்டுகின்ற ஒரு சமூகமாக நாம் வளர வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய அழைத்தலாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் குருத்தோலை ஞாயிறு நாளில் ஏழைகள் மேல் கரிசனை உடையவர்களாக, நலிந்தவர்கள் மேல், மெலிந்தவர்கள் மேல், வாழ்வினுடைய உரிமைகளை எல்லாம் இழந்தவர்கள் மேல் அதிகமான கரிசனையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்று திரு அவையானது நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாட்டில் பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டே இருப்பதையும் பார்க்கின்றோம். பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, உத்தரப்பிரதேசத்தில் வீடுகளையெல்லாம், இஸ்லாமிய மக்களுடைய வீடுகளையெல்லாம் புல்டோசர் வைத்து இடிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதனுடைய மத்தியில் ஒரு குழந்தை, ஒரு சிறுமி தன்னுடைய பாட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகின்றாள். அவளுக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆவல், அவளுக்கு IAS ஆக வேண்டும் என்று சொல்கின்ற ஆவல், இதுதான் நம்பிக்கையின் செயல்பாடாக, அடையாளமாக இருக்கிறது. நலிந்து கிடக்கின்ற மக்களுக்கு பல்வேறு விதத்தில் நெருக்கடிகளும் அவலங்களும் வந்தாலும் அதனுடைய மத்தியில் துளிர்க்கின்ற குழந்தை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறதே நம்பிக்கையினுடைய செயல்பாடாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது என்பது நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. நலிந்தவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவேர்னஸ் கொடுக்க வேண்டும், விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், வழிகாட்டுதல் வேண்டும். இவைகள் அனைத்தும் இருக்கின்ற பொழுது நலிந்தவர்களுக்கு ஊக்கமளித்த எசாயாவை போன்று, அதற்காக வாழ்வை அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாம் நம்முடைய வாழ்வை வாழ முடியும். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, நலிந்தவர்களுக்கு ஊக்கமளித்த ஆண்டவரே, எசேயாவை ஊக்கமளித்து உற்சாகமூட்டி வழிநடத்தி மக்களுக்கு பல்வேறு நல்ல காரியங்களை, நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டுமாய் அவரை அனுப்பினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே, அர்ப்பண வாழ்வில் நாங்கள் நலிந்தவர்களுக்கு, சமூகத்தில் பல்வேறு வாய்ப்புகளை இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, வழிகாட்டுகின்ற அந்த பணியிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஆற்றலையும் அருளையும் நல்ல மனதையும் தந்தரள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.